ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இதோட வந்துட்டு பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 10 லைன் அடி எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோ நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு 5 லைன் போடணும், கீழே வந்து 4 லைன் தான் போடணும். இந்த ஃபஸ்ட் லைனை வந்துட்டு மெயினாக வச்சுக்கணும். ஒரு சைடு வந்துட்டு அதிகமாக ஒயர் வச்சுருக்கணும். இப்போ அதான் நான் அதிகமாக வச்சுருக்க இடத்துல தான் வந்துட்டு இப்போ 5 லைன் போட போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இந்த இதில் வரிசையாக வந்துட்டு இதுக்கு மேலே 5 லைன் போடணும். கீழே வந்துட்டு 4 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லைன் வந்துட்டு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒயர் பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஆர்டர் கொடுக்குறதுக்கு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பல்க் ஆர்டரும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன மாடலில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் பின்னி தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் வரிசையாக இது பின்னிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி தான் பின்னணும். இந்த மாதிரி 10 லைன் எப்படி அடி போடுறதுன்னு தெரில அப்படின்னா என்னோடய வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இதையும் வந்து உங்களுக்கு பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி பின்னிட்டே வரணும். நிறைய டிசைன் கூடலாம் வந்துட்டு உங்களுக்கு மாடல் நான் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும், உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு வரிசையாக நீங்கள் போட்டுக்கோங்க. இதுலேயே வந்துட்டு 11 லைன் 12 லைன்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அடி எப்படி போடுறது எல்லாமே 11 லைன் எப்படி போடுறதுலாம் வீடியோ நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒயர் பேஸ்கெட் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் பின்னிகிட்ருக்கேன். ஸோ நம்மள்ட்ட வந்துட்டு ஒயர் பேஸ்கெட் நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு 5 லைன் போட்டிருக்கேன் கரெக்டாக. 1 2 3 4 5 லைன் போட்டேன். இது இது வந்து சென்ட்ரு லைனு. ஓகேவா? இப்போது இந்த சைடு திருப்பி ஒரு லைன் நான் பாதி போட்டுட்டேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் 3 லைன் போடணும். இப்போ அதோடு சேர்த்து 4 லைன் வந்துட்டு உங்களுக்கு நான் போடணும். இப்போ அதான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி இதையும் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த அடி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த அடி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடி டைட்டாக இருக்கணும் அப்படின்னா தென்னை மர குச்சி இருக்குது இல்லையா, விளக்கு மாதிரி தொடப்பம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து சொருகிக்கிட்டிங்கன்னா நல்லா அடி வந்துட்டு டைட்டாக உட்காந்து இருக்கும். அதனால் நீங்கள் சொருகிக்கலாம். இல்லை சில பேர் வந்துட்டு சொருவாமே இருப்பாங்க. ஸோ பல்க் ஆர்டர்ஸ் வரப்போ நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் பண்ணுறதில்ல. சில கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் 3 லைன் வந்துட்டு நான் இது இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணணும். அதோட வந்துட்டு அடி எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாடலில் உங்களுக்கு ஒயர் பேஸ்கெட் வேணும்னா உங்களுக்கு என்னென்ன மாடலில் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்கர்ட்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான இதில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளுமே நம்ம குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒயர் பேஸ்கெட்லாம் நல்லா டைட்டாக நம்ம பின்னி கொடுத்துட்ருக்கோம். நல்ல டிசைனில் நல்ல கலர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர். இப்போ இதை நான் முடிச்சுட்டு இதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைனையும் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி விட்டுருக்க லைன் அளவுக்கு கட் பண்ணிப்போம். நல்லா சமமாக வச்சு கட் பண்ணிக்கணும், ஏற்ற இறக்கமாக போயிடும். அப்புறம் ஒரு லைன் பேஸ்கெட் போடும்போது சொருகிறதுக்கு ஒயர் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக போடணும். பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 10 லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. 2 4 6 8 10 லைன் இருக்குது. ஸோ வந்துட்டு இது மாதிரி தான் நீங்கள் பேஸ்கெட்டுக்கு வந்துட்டு 10 லைன் போடணும். 27 லைன் வந்துட்டு 15 லைன் எல்லோ,
12 லைன் க்ரீனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போட தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து போட கற்றுக்கோங்க. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி மேலே எழுப்புறதுன்னு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.